அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 5 ஆண்டு காலம் தற்காலிகமாக பணிபுரிந்த ஆசிரியர்கள், செவிலியர்கள், அப்புறம் வந்து எழுத்தர் பணியிடங்கள் இதெல்லாம் வந்து பணி நிரந்தரம் செய்யறதா வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது. இதை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து செந்தில்குமார் வந்து இதுக்கு வரவேற்பு தெரிவித்து விஜயை சந்திக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பிரதானமான ஒரு ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி, இவங்க 2 பேரும் வந்து போராடக்கூடிய எந்த நபர்களுக்கும் எந்த ஒரு அறிவிப்பையுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வைக்கல. அப்ப தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தி போராடக்கூடாதா அப்படின்ற கேள்வி எழும்புது. இல்லை செய்ய மனம் இல்லையா? வெறும் இலவசங்களை மட்டும் மக்களுக்கு கொடுத்து வாக்குகளை வாங்கிட்டு போயிடலாம். அரசு ஊழியர்களோ ஆசிரியர் சார்ந்த கோரிக்கைகளோ அவங்களுக்கு வந்து தேவையில்லையா, இல்லை ஒதுக்கப்படுதா என்ற கேள்வி எழுது. இப்ப அதனால வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும். இது வந்து தேர்தல் அறிக்கைக்காக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக 181 வந்து சொன்னாங்க, பகுதி நேர ஆசிரியர்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு. ஆனால் கடைசியில் அவங்களால அதை செய்யாம ஒரு வலுவான ஆளுங்கட்சி இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை 181 வந்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு வெறும் 2500 ரூபா சொற்ப ஊதியத்தை வந்து கொடுத்துட்டோம். ஒரு மே மாசத்துக்கு ஒரு 10,000 கொடுத்துட்டோம், நாங்கள் சாதனை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு வந்து விரும்புகிற நீங்க அடுத்த தேர்தல் அறிக்கையில் அது முன்னரால் எங்களால் அது செய்ய முடியல, அதுக்கான சோர்ஸ் வந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாம முற்றிலும் இந்த போராடின தூய்மை பணியாளர்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இவங்களெல்லாம் யாரை பற்றியுமே ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கல. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். அப்ப என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியல. எல்லாம் மக்கள் சிந்திக்கணும், புரியுங்களா? வெறும் இலவசத்திற்கு மட்டும் நம்ம அடிமையாகக்கூடாது. படித்துட்டு எவ்வளோ இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வேலை பெறாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து அரசாங்கம் என்ன செய்ய போறாங்க? வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்றாங்க. எந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க? எல்லாத்துலேயும் வந்து கமிஷன், கரப்ஷன் இதுதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து மனசுல வச்சுக்கணும். ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் அல்லது ஒரு நேர்முக தேர்வா இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு இப்படியே தான் வந்து பிரதான கட்சிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தாவேக்கா வந்து அதே போல இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பதவி உயர்வு பெறும் போது எந்த ஒரு லஞ்சமும் வாங்கப்படாம அது முழுமையா சிறப்பாகவும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல. அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு வேலை செய்யல அப்படின்னா நம்ம அவரையும் விமர்சனம் கண்டிப்பா பண்ணுவோம். அதனால மக்கள் வந்து சிந்திச்சு வாக்களிங்க. அதே போல 100% வாக்களிங்க. நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால 23/4/2026 நம்ம ஒவ்வொருடைய விரல்லையும் இந்த தமிழ்நாட்டோடைய தலையெழுத்து வந்து அடங்கியிருக்கு. அனைவரும் சிந்திச்சு வாக்களிங்க அப்படின்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.